ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் நான் சொல்ல போகிறேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இப்போ வந்து 50 டேஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கிற தருணம் இதுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பிளான் வந்து எப்படி போகலாம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி படித்தவங்களுக்குனா ஈஸி. இப்போ வந்து நான் ஃப்ரெஷர், நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு, நான் ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு எதை பற்றியுமே தெரியாது, நான் இப்போ தான் புதுசாக வந்து உள்ளேயே வரேன் அப்படின்னா அவங்களுக்கான பிளான் தான் இது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, நான் காலையில் 9:30 பார்த்திங்கன்னா 9:30 ஈவினிங் 4 வரைக்கும் என்னோடய ஃப்ரீ டைம். ஸோ அந்த ஃப்ரீ டைமை நான் எப்படி என்னோடய ஸ்டடீஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இங்கே ஷெட்யூலாக போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். உங்களோட ஃப்ரீ டைம் எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, எந்த டைமில் துணி துவைப்பீங்க, எந்த டைமில் பசங்க வருவாங்க, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், அந்த டைமில் நம்ம உட்காந்து படிக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஷெட்யூலில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த டைம்லலாம் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 50 டேஸ், ஆல்மோஸ்ட் 50 டேஸை நம்ம தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாம் வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் வைஸாக படிக்கிறதா, யூனிட் வைஸாக போகிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன கேட்டால், நான் வந்து யூனிட் வைஸாக போயிருங்கன்னு தான் சொல்லுவேன். யூனிட் வைஸாக போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 10th பக்காவாக படிச்சுட்டு, ஏன்னா 6th 7th 8th இதில் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது, ஏன்னா இது ஃபுல்லாகவே பேசிக்காக தான் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் லெசனில் ப்ரெஷர் குரூப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுவும் அதுக்கு முன்னாடி வந்து ஆலிகிராஃபி, ஆட்டோக்ரஸி அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்ஸ் இருக்குல்லையே, அது நல்லா பார்த்துக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க, 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 6th to 10th வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே படிக்கலாம் தாராளமாக. 11th 12th வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய லெசன். ஸோ அதனால் அது ஒரு 3 டேஸாவது ஆகும் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து நமக்கு வேறு வழியே இல்லை. ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து ஒரு யூனிட்டையும் வந்து சீக்கிரமாக படிக்கிறது தான் நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு யூனிட்னா 5 டேஸ் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 5 டேஸ். ஸோ அந்த யூனிட்டோடையே நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரல் தமிழாக, நீங்கள் ஜென்ரல் தமிழ்னா ஜென்ரல் தமிழ், அதுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கு ஒதுக்கணும், ஒரு 2 hours ஒதுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 hours 1 hour இனஃப். ஜென்ரல் இங்கிலீஷ்க்குலாம் நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 1 hour இனஃப். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னா 2 hours எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தினமும் கம்பல்சரியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அகாடமியில் தான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் OMR ஷீட்ஸ் புக்ஸ்லாம் நேற்று தான் வந்துச்சு எனக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 4 டெஸ்ட் கிட்ட போயிருச்சு. ஸோ எனக்கு நேற்று தான் வந்து மெட்டீரியலே கிடச்சிச்சு. ஸோ ஃபோக்கஸ் கரண்ட் அஃபேர்ஸோட இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட கான்ஸ்டண்ட்டாக ஒரு இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 1 hour வந்து 1.5 அதாவது ஒரு 1.5 மணி நேரம் இல்லைனா ஒரு 2 மணி நேரம் வந்து மேக்ஸுக்கு ஒதுக்குங்க. மேக்ஸ் வந்து கம்பல்சரி. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ வந்து ஒரு 90யோ இல்லை ஒரு 95 மார்க்கோ எடுத்துகிட்டு மேக்ஸில் வந்து ஒரு 23 இல்லைனா ஒரு 24 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த மார்க் வந்து உங்களை காப்பாற்றும், உங்களை வந்து பூஸ்ட் பண்ணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம் மார்க். ஸோ வந்து நல்லா படிங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப மெட்டீரியலை தேடாதீங்க. இந்த டைம் பீரியடில் ஸ்கூல் புக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸ்கூல் புக்ஸை தவிர நமக்கு வேறு எதுவுமே வந்து நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடையாது. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போ ஒரு யூனிட் படிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவிஷன் கன்சிஸ்டன்சி ஸ்டடி பிளான், இது வந்து 3மே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாமுக்கு 3மே முக்கியம். வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். 2வது வந்து உங்களுக்கான ஷெட்யூல், நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஷெட்யூல் காட்டுறேன் அப்படின்னா இந்த ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கேன், நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போடுங்க. இதே ஷெட்யூலில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரல, உங்களோட ஷெட்யூலை நீங்கள் போடுங்க, அதை வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நான் எப்படி இல்லை, மெயினே வந்து ரிவிஷன் தான். படிக்கிறது கூட நம்ம படிச்சுவோம், ரிவிஷன் அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ ரிவிஷன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 o'clock நான் ஏஞ்சிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வந்து செகண்ட் சைல்டு வந்து பார்த்திங்கன்னா
4 இயர்ஸ் தான் ஆகுது அவனுக்கு. ஸோ அவன் வந்து நான் பக்கத்தில் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக எந்திரிச்சிருவான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், 5 o'clock அவன் பக்கத்துலேயே படுத்துட்டு ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஆல்ரெடி படித்த லெசனை வந்து ரிவிஷன் பண்ணுவேன். இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ், அந்த டைமில் எனக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரிவிஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை அனுப்புனதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் இருக்குல்ல, வீடு பெருக்கிறது, சாமான் விளக்குறது, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவேன். ஆல்ரெடி படித்ததையே போட்டு போட்டு பார்த்து ரிவிஷன் பண்ணுவேன். அதாவது நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய ஒன்லைனர்ஸ் போட்டு நிறைய யூடியூப் சேனல் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சேனலில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி வீடு பெருக்கிற நேரம் இல்லை மாஃப் போடுற நேரம், ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு. புதுசாக படிக்கிறத வந்து நீங்கள் ஷெடியூல் போடுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஷெடியூல் போடுற டைமை வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறத படிக்கணும். ஸோ வீடு பெருக்கிற நேரம் அந்த மாதிரி டைமில் புதுசாக உட்காந்து நம்ம படிக்க முடியாது, நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைமை நான் ரிவிஷனை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சண்டே டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஏன்னா லீவ் டேஸு, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இருப்பாங்க, நான்வெஜ் சமைக்கணும், கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த சண்டே டைமை வந்து நான் ஃபுல்லாகவே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிடுவேன். ஃபுல்லாகவே ரிவிஷன் தான். அந்த டைமில் நான் எதுவுமே படிக்க மாட்டேன், ஃபுல்லாக ரிவிஷனு. அப்புறம் ஏதாவது கொஷின் பேப்பர் கிடச்சிச்சின்னா கொஷின் பேப்பர் வந்து உட்காந்து சால்வ் பண்ணுவேன், அவ்வளோதான். கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறதை வந்து நான் இந்த பீரியடில் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஃபோக்கஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஷெடியூலில் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50 days வந்து குறைஞ்சிட்டே வருது நமக்கு. ஸோ இந்த டைமில் வந்து உட்காந்து புக் வைஸாக படிக்கிறதா அப்படின்லாம் கன்ஃபியூஷன் வேணாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூனிட் வைஸாகவே படிச்சிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. மெட்டீரியலை ரொம்ப தேடாதீங்க. நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு வந்து அதுதான், ரொம்ப மெட்டீரியல் தேடுறது. ஸோ அதுதான் தப்பு. நான் வந்து போன டைம் டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். ஆனால் எனக்கு மெயின்ஸ் எழுதினேன், மெயின்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த டைம் வந்து மெயின்ஸ் வந்து எப்படியாவது எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ மெயின்ஸை பற்றி யாருமே நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து 160+ போட்டாலே நீங்கள் சேஃபாக வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஐயோ 150 வந்துருச்சே, இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த ரேங்க் வருமா, நம்ம போய் மெயின்ஸ் சேரலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. நீங்கள் 160+ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் யாரையுமே நம்ப தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு போய் உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் பெட்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் மெயின்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த குறைவான நாளை வந்து நல்லா பிளான் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்ககிட்ட இருக்குது. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. தேங்க்யூ.